أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜும்மா பிரசங்கத்திலே சிந்திக்க தூண்டும் இஸ்லாம் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆன்மீகம் என்றாலே சிந்தனையை பூட்டிவிட்டு இந்த உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்படாமல் ஒதுங்கி நின்று ஒரு சில எம்மால் நம்பப்படுகின்ற மக்களிடத்தில் எமது வாழ்க்கையை ஒப்படைத்து விடுவதுதான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் சிந்திப்பதை திறந்து வைத்து சிந்திக்குமாறு தூண்டி இறைவனுக்கும் எமக்கும் இடையில் எந்த தரகத்துவமும் இல்லை, நாம் இறைவனிடம் நேரடியாக கேட்கலாம், நேரடியாக பிரார்த்திக்கலாம், நேரடியாக இறைவனை பற்றி சிந்தித்து உணர்வு பெறலாம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தூய்மையான ஆன்மீகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இஸ்லாம் குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், பல இடங்களிலே சிந்தனையை தூண்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிந்திக்குமாறு பல இடங்களில் ஆர்வமூட்டுவதை நாம் பார்க்கிறோம். எதனை எடுத்தாலும் சரி, குர்ஆன் சிந்தனைக்கு தடை விதிக்காத ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்படி நாம் வணக்க வழிபாடுகளை பெரும்பாலும் இந்த உலகத்திலே புகழ் தேடுவதற்காகவும் அல்லது தேடுகிற நேரத்தில் இஹ்லாஸாக இருந்தாலும் அதற்கு பின்னால் அவைகளை மக்களிடத்திலே பாராட்டி தனது தரத்தை நிரூபித்துக் கொள்வதற்காகவும் எப்படி நாம் எமது வணக்க வழிபாடுகளை பல நேரங்களில் உபயோகித்து விடுகிறோமோ, எமது தொழுகைகளை, எமது தான தர்மங்களை, எமது இபாதத்துக்களை எல்லாம் நல்ல முறையில் இறைவனுக்காக செய்துவிட்டாலும் ஒரு நாளிலேயே ஒரு மணித்தியாலத்திலேயே பிறருக்கு காண்பிப்பதற்கு அதனை நாம் உபயோகிக்கிறோமோ, அதே போன்று இந்த சிந்தனை தூண்டுதலையும் எமது புத்தியுடைய ஆற்றலை, எமது அறிவாற்றலை, எமது சிந்தனை திறனை நிரூபிப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே உபயோகித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிந்திக்க இஸ்லாம் தூண்டுகிறது. அந்த சிந்திக்க தூண்டுவதனுடைய பின்னணி என்ன, அதற்குரிய காரணம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த சிந்தனையை கூட சிந்திக்க தூண்டுகின்ற வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இஸ்லாம் சிந்திக்க சொல்கிறது என்று சொல்லி எதற்காக நாம் அதை உபயோகப்படுத்துகிறோம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் எந்த அளவில் சிந்திக்கிறார், அவருடைய சிந்தனை ஆற்றல் என்ன, அவருடைய அறிவாற்றல் என்ன, நமக்கு புரியாததெல்லாம் அவருக்கு புரிகிறது, எப்படியெல்லாம் அவர் யோசிக்கிறார், எப்படிப்பட்ட ஆற்றலோடு இருக்கிறார், எங்களுக்கு அந்த சிந்தனை இல்லையே என்று மக்கள் பேச, ஒருவர் பேசினால் தவறு கிடையாது, ஆனால் பேச வேண்டும் என்பதற்காகவே அந்த சிந்தனையுடைய குர்ஆன் வசனங்களையும் அந்த சிந்தனையுடைய ஹதீதுகளையும் உபயோகித்து சிந்திக்க தூண்டுகின்ற இஸ்லாம் என்பதை எதற்காக சிந்திக்க சொன்னதோ அந்த சிந்தனைக்கு மாற்றமாக உபயோகப்படுத்துவது நாம் இந்த சமுதாயத்திலே காண முடிகிறது. ஏன் எங்களையே நாம் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் சிந்திக்கிற நேரத்தில் குர்ஆனிலோ சுன்னாவிலோ ஒரு அறிவார்ந்த கருத்து பட்டுவிட்டால் அதனை நிரூபிப்பதற்காக, அதனை மக்களுக்கு மத்தியிலே உணர்த்துவதற்காக எத்தனை பேர் எங்களிலே என்ன செய்கிறோம், பாடுபடுகிறோம் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு பட்டுவிடும், ஒரு விஷயம் நமது சிந்தனையிலே தோன்றிவிடும். அந்த தோன்றிய சிந்தனை தான் சரி என்பதற்காக நமது சகாக்களை, நமது பக்கத்திலே இருப்பவர்களை அதை விளங்கப்படுத்துவதற்கு நாம் என்ன பாடுபடுகிறோம் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சிந்திக்க தூண்டு, எப்படி இஸ்லாம் வணக்க வழிபாடுகளை தூண்டி இபாதத்துக்களை தூண்டி அதை அமல் செய்ய சொன்னது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் மறந்தோமோ, அதே போல சிந்தனை விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம், நாம் எதற்காக இஸ்லாம் எங்களை சிந்திக்க சொன்னது, எதற்காக சிந்திக்க தூண்டியது என்பதை எல்லாம் நாம் மறந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். எமது சிந்தனையினால் எந்த இஸ்லாம் என்ன எதிர்பார்த்ததோ அதில் நாங்கள் அடைந்து கொள்ளவில்லை என்பதை நாம் இன்றைய காலத்தில் என்ன செய்கிறோம், உணர்ந்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா.
எங்களுக்கு தெரியும், அது பெரிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. ஒரு காலம் வரும், ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படும், மா அகல வமா அத்ரஃப, என்ன ஒரு அறிவாற்றல், என்ன ஒரு சிந்தனை ஆற்றல், என்ன ஒரு நுட்பமான ஆற்றல் அப்படின்னு ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படும். ஒரு மனிதரை பற்றின குறிப்பிட்ட ஒரு மனிதரை பற்றி அல்ல, சில மனிதர்களை பற்றி அப்படி பேசப்படும். ஆனால் அவனிடத்திலே ஈமானில் ஒரு அணுவளவேனும் இருக்காது. அவனிடத்திலே ஈமானில் ஒரு அணுவளவேனும் இருக்காது. அவனிடத்திலே அமானிதம் ஒரு அணுவளவேனும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொல்வார்கள்? மா அகலஹ் வ மா அத்ரஃப, என்ன சிந்தனை ஆற்றல், என்ன அறிவாற்றல் என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள். அதாவது அந்த சிந்தனைகளை பார்த்து மக்கள் வியந்து கொள்வார்கள். ஆனா ஈமானுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்காது, அமானிதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கள் நம்புகின்றவர்களோடு கூட வியாபாரம் செய்யவில்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரோடு வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களோடு வியாபாரம் செய்தார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை நம்பி வியாபாரம் செய்வார்களோ அவர்களோடு மக்கள் வியாபாரம் செய்தார்கள் என்ற அளவில் அந்த ஹதீஸை என்ன செய்தார்கள்? மக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே எந்த நல்ல காரியங்களை வைத்தும் இந்த உலகம் தேடப்படுமாக இருந்தால் அங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பாராட்டும் மக்கள் ஆச்சரியமும் வந்து குவிகிறது என்றால் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எது எல்லாம் எங்களை திசை திருப்புகின்ற அமைப்பிலே வருகிறதோ, எதெல்லாம் எமது பாராட்டுக்குரிய செயல்களாக வருகின்றனவோ அவைகள் எல்லாம் நமக்கு நல்லது என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு நம்ம மக்களை பார்க்கிறோம். சோதனை என்ற வார்த்தை இன்னும் சரியாக புரிந்து கொண்டதாக நாம் சொல்ல முடியாது. குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், முசீபா, ஃபித்னா என்கின்ற இரண்டு பகுதி குர்ஆன் அடிக்கடி சொல்லும். முசீபத் என்பதற்கு வேறு கருத்து, ஃபித்னா என்பதற்கு வேறு கருத்து. ஆனா இரண்டுக்கும் தமிழ்ல நம்ம சொல்வது என்ன? சோதனை. இரண்டுக்கும் தமிழ்ல சொல்வது சோதனை. ஃபித்னா என்பதை பொறுத்த வரைக்கும் குர்ஆனோ ஹதீஸோ எங்கேயாவது உபயோகப்படுத்தினால் அது பெரும்பாலும் எதற்கு உபயோகப்படுத்தும் என்றால் உங்கள் தீனை திசை திருப்பக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? ஃபித்னா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். எதெல்லாம் தீனை திசை திருப்புமா? உதாரணமாக உங்கள் மனைவிமார்களும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா என்று வரும். உங்களுக்கு ஃபித்னா என்று சொன்னால் உங்களை தீனை திசை திருப்ப வாய்ப்புண்டு. உங்கள் தீனை திசை திருப்ப வாய்ப்புண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளையாடி கொண்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி ஹசனையோ ஹுசைனையோ தூக்கி ரலியல்லாஹு அன்ஹு மடியிலே வைக்கிறார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான், உங்கள் குழந்தைகளும் உங்களது சொத்துக்களும் உங்களுக்கு ஃபித்னா தான் என்று அல்லாஹ் உண்மை உரைத்தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் மிம்பர்ல இருந்து கொண்டிருந்தேன், இந்த குழந்தைகளை கண்ணோனே என்ற உள்ள என்ன செய்யல, அவங்கள தூக்கி முத்தமிடாத வரைக்கும் என்ன செய்யல, அடங்கல்ல. அதனால நான் இறங்கி எடுத்து முத்தமிட்டு அவர்களை மடியில என்ன செய்தேன், வைத்துக் கொண்டேன். அல்லாஹு தஆலா உண்மை சொன்னான், சதகல்லாஹ். அப்படின்னா என்ன? அதாவது மிம்பர்ல இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த குழந்தையை தூக்குகின்ற வரைக்கும் பொறுமையாக என்ன செய்ய முடியவில்லை, இருக்க முடியவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் என்ன செய்யும், அது திசை திருப்பும். இதுதான் சோதனை. எனவே ஒருவர் சிந்திப்பதன் மூலம் தனக்கு பிரயோசனம் இல்லாம உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தன்னை பாராட்டி மா அகலஹ வ மா அத்ரஃப, என்ன அறிவு, என்ன மாதிரி சிந்திக்கிறாரு, என்ன மாதிரி எழுதுகிறார், என்ன மாதிரி பேசுகிறார் என்ற பிரயோசனம் மட்டும்தான் கிடைக்குமாக இருந்தால் அது ஃபித்னா. அது எங்களுக்கு என்ன ஃபித்னா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை நாங்கள் ஃபித்னாவாக எடுக்காமல் மார்க்கத்துக்குரிய பெரிய ஒரு அடையாளமாக எடுத்து வைத்திருக்கிறோம், மார்க்கத்துக்குரிய பெரிய ஒரு செய்தியாக நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அன்றைய காலத்தில் அவைகள் எல்லாம் ஃபித்னாவாக கருதப்பட்டன. இன்றைக்கு சிந்தனையாக கருதப்படுவது, சிந்தனை ஆற்றலாக கருதப்படுவது அன்றைக்கு ஃபித்னாவாக கருதப்பட்டது. ஒரு நபித்தோழரிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்க சென்றால் ஒரு சஹாபி, ஒரு தாபிஈன் சொல்லுகிறார், 70 நபித்தோழர்கள்ட்ட போக வரைக்கும் அது என்ன செய்ய சுத்திக்கின்றிருக்கும், என்னை விட அவர் தான் தகுதி, அவரை விட இவர் தான் தகுதி, அப்படி என்கின்ற ஒரு நிலைமை நபித்தோழர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு 70வது நபர்கிட்ட போற நேரத்தில் முதலாவது கூப்பிட்டு எடுத்து என்ன செய்யறாரு, தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மன விருப்பம், எப்படியாவது தன் சிந்தனைகள் போய் மக்கள்கிட்ட சேர வேண்டும், நான் கண்டுபிடிச்ச புதிய புதிய கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்ற அந்த மன விருப்பம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பேர் ஹுப்புத் துஹூர், நாம் வெளிப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லா மக்கள்கிட்ட இருக்குது, எல்லோரிடத்திலேயும் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நான் சிறந்த முறையில் சிந்திக்கிறேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய தன்மை. அன்புள்ள சகோதரர்களே,
குர்ஆன் எங்களை சிந்தியுங்கள் அப்படி என்று சொன்னால், குர்ஆன் எங்களை படியுங்கள் என்று சொன்னால், அதில் ஒரே ஒரு நோக்கம்தான் உள்ளடங்கி இருக்கிறது. என்ன நோக்கம் தெரியுமா? உங்களை இயன்றளவுக்கு உலகத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக்கி மறுமையை அந்த சிந்தனை நெருக்க வேண்டும் என்பதை தவிர குர்ஆன் வேறு எதற்காகவும் சிந்திக்க சொல்லவில்லை. நீங்கள் ஆற்றல் உள்ளவர் ஆற்றல் இல்லாதவர் இதற்காக எல்லாம் குர்ஆன் என்ன செய்யவில்லை, சிந்திக்க சொல்லவில்லை. இது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், குர்ஆன் வசனங்களை சிந்தித்து சிந்தித்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் முடிவெடுப்பது என்ற அர்த்தத்தில் இன்றைக்கு சிந்திச்சாலே நம்ம எதை நினைக்கிறோம், ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் கிடைக்கிறது இருக்குது, அதான் சிந்தனை நினைக்கிறோம். இப்ப எங்கட உள்ளத்துல யார் இப்ப தூரமானவர்களாகப்படும்? நபித்தோழர்கள் தூரமானவர்களாகப்படுவார்கள். அவங்களுக்கு தான் விஞ்ஞான விளக்கம் தெரியாது. இப்ப சொல்லப்படுற எல்லா விஞ்ஞான விளக்கம் யாருக்கு தெரியாது? நபித்தோழர்களுக்கு தெரியாது. அப்ப இப்ப கூடுதலா சிந்திக்கிறவங்க யாரு? நாங்க தான். அப்படி என்ற கருத்துல வருமா வராதா? நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஞ்ஞான விஷயங்களும் யாருக்கு இப்ப தெரிந்திருக்கிறது? ரசூல் நபித்தோழர்களுக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்கணுமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அப்படித்தான் அந்த கருத்து வரும். எனவே இது அல்ல சிந்திக்க சொன்ன விஷயம் என்பது. உங்களை எதெல்லாம் மறுமைக்கு நெருக்குகிறதோ, எந்த சிந்தனை உங்களை மறுமையில் போய் சேர்க்கிறதோ, உங்கள் உள்ளத்தை உயிரோடு வாழ வைக்கிறதோ, அந்த சிந்தனை தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிந்தனை என்பது. அதன் ஊடாக உங்களுக்கு ஒரு கருத்து தோன்றலாம், ஒரு விளக்கம் தோன்றலாம். அந்த விளக்கத்துக்கு பின்னால் உங்கள்ட்ட என்ன வரணும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா மிகப்பெரியவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், இதுதான் உங்களிடத்திலே வர வேண்டுமே தவிர, அதே போல என்ன அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, அதாவது இறைவனே நீ தூய்மையானவன், மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ வீணாக படைக்கவில்லை. இதுதான் சிந்தித்த பின்னால் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் சிந்தித்த பின்னால் சொல்லக்கூடிய வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்வதுதான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். அதில் அல்லாஹு தஆலா சொல்லி வருகிற நேரத்தில், அதாவது அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்தித்து முடிவில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இவைகள் எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தத்துக்காகத்தான் நீ படைத்திருக்கிறாய், நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்று. இதுதான் சிந்தனையுடைய விளைவாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதான் இன்றைக்கு பாருங்க அன்புள்ள சகோதரர், சிந்தனை என்பதை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்ம சிந்தனை என்பதையே தவறாக புரிந்துவிட்டு, அதை நாம வேறொரு வகையில புரிந்துவிட்டு, நாம நபித்தோழர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் குறைத்து பார்க்கின்ற இடத்துக்கு நம்ம போகிறோம் என்றால், நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. நமது சிந்தனை என்பது இறைவனின் பக்கம் நெருக்க வேண்டும், எங்கள் உள்ளத்தை உயிர்ப்பிக்க வேண்டும், எங்கள் கண்களில் கண்ணீரை வர வைக்க வேண்டும், எங்கள் உலகத்தை விட்டு கொஞ்சம் எங்களை தூரமாக்க வேண்டும், எங்களை சுஜூதுகளில் எங்களை இருக்க செய்ய வேண்டும், குர்ஆனை ஓதுவதை எங்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும், தான தர்மங்கள் செய்வதை எங்கள் உள்ளத்திலே அது இயக்க வேண்டும். அதுதான் சிந்தனை. அந்த சிந்தனை ஊடாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குமாக இருந்தால், இந்த மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், நீங்கள் சரியான முறையில் சிந்திக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அது சிந்திப்பதன் மூலம் நீங்கள் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் அறிவாற்றலை பற்றி உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இதை எப்படியாவது மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால், இதனுடைய அர்த்தமே வேறு. ஷைத்தான் உங்களை ஒரே கோணத்தில் தவறான இடத்துக்கு என்ன செய்கிறான், கொண்டு போகிறான் என்பது அர்த்தம். இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், ஐப்ரா என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சிந்தனையுடைய விளைவு என்ன தெரியுமா? ஐப்ரா, இப்ரானா படிப்பினை. படிப்பினை என்ற என்ன? அவனுக்கு நடந்தது மாதிரி நமக்கு நடக்க கூடாது, அவருக்கு கிடைச்சது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லதாக இருந்தா கிடைக்கணும், கெட்டதாக இருந்தா என்ன செய்யக்கூடாது, கிடைக்க கூடாது. இதுதான் படிப்பினை. ஃபிரௌனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு படிப்பினை உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபிரௌனுடைய தண்டனையில் உங்களுக்கு படிப்பினை உண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஃபிரௌனுடைய தண்டனையில் படிப்பினை உண்டனா நம்ம இதுல என்ன கிடைக்கணும்? நம்ம இந்த லெவலுக்கு ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி மோசமானவர்களாக நம்ம மாறிவிடக் கூடாது என்று வரணுமே தவிர எதாக இருக்க கூடாது. அதுல நம்ம கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள், அதனுடைய ஆற்றல்கள் இதல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வர வேண்டியது உள்ளத்துல மாற்றம், சிந்தனை, அதை ஓதுகிற நேரத்தில் ஒரு எஃபெக்ட். இதுதான் சிந்திப்பதற்கு இஸ்லாம் தூண்டுகின்ற விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், அத்தாட்சிகள் உங்களிலுமே இருக்கின்றன, உங்களிலேயும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றன, நீங்க பார்க்க கூடாதா அப்படி என்று. இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன படிப்பினை பெற்றோம்? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலேயும் உங்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு, நீங்கள் பார்க்க மாட்டீர்களா அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதன் மூலம் எங்களுக்கு 2 ரக்காத் தொழுகை கூடிச்சா?
ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுறது கூடிச்சா, சில தான தர்மங்கள் வளமையை விட அதிகமாக செய்தோமா என்று பார்த்தால் அப்படி அல்ல. விஞ்ஞான விளக்கங்களை பாடமாக்குகிறோம், எங்களை அறிவாற்றல்களை என்ன செய்திருக்கிறோம், விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அந்த பகுதி நம்ம அதாவது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு புரிந்து வைப்பதற்காக சில விஷயங்களை நம்ம கையாள்வது தவறு கிடையாது. ஆனா இதுதான் நோக்கம் என்று சொன்னால் 100% அது தவறு. எங்களை அவை மாற்றவில்லை என்றால், எங்களை படிப்பினை வர செய்யவில்லை என்றால், எங்கள் கண்களில் கண்ணீர் வர செய்யவில்லை என்றால் நாம சரியான கோணத்தில் சிந்திக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். முறையாக அதாவது முறையின்றி இந்த உலகத்திலே முறைகேடாக வாழ்ந்து பெருமை அடிக்க கூடியவர்களை விட்டும் எமது அத்தாட்சிகளை விட்டு நாம் திசை திருப்புவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இப்படி எமது அத்தாட்சிகளை சிந்திப்பதை விட்டு என்ன திசை திருப்பிடுவோம். அது விளங்காத அவங்களுக்கு. யாரை இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ, பெருமை குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அஸ்ரிஃபு அன் ஆயாதி என்ற அத்தாட்சிகளை விட்டு அவர்களை திசை திருப்பிடுவோம். அதை கண்டாலும் அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள், அதை கண்டாலும் அவர்கள் உணர்வு பெற மாட்டார்கள், உள்ளம் அசையாது, கல்லு போல உள்ளம் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். குர்ஆன் வசனங்கள் எல்லாம் கேட்பார்கள், உள்ளம் அசையாது. மொழிபெயர்ப்புகளை எல்லாம் படிப்பார்கள், உள்ளம் அசையாது. ஹதீஸ்களை எல்லாம் படிப்பார்கள், உள்ளம் அசையாது. அல்லாஹ்வுடைய அற்புதமான செய்திகள் எல்லாம் கேட்பார்கள், உள்ளம் அசையாது. ஏதோ ஒரு சம்பவத்தை கேட்டவுடன் கண்ணீர் வடித்து விடுவார்கள், எங்கேயோ ஒரு காட்சியை கண்டவுடன் கண்ணீர் வடித்து விடுவார்கள், சினிமாவுக்காக அழுவார்கள். ஆனால் இதைகளுக்கு எதற்கும் என்ன செய்யாது, குர்ஆன் வசனங்களுக்கோ ஹதீஸ்களுக்கோ மார்க்க உணர்வுகளுக்கோ வராது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதே கண்ணீர் அதுக்கு வருதுதானே, சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி என் வசனங்களை விட்டும் அவர்களை அத்தாட்சிகளை விட்டும் அவர்களை நாம் என்ன செய்வோம், திசை திருப்பி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஆயத் அப்படி என்று நம்ம பெயரிட்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்தே ஆயா அப்படி என்றது. உண்மையிலேயே அரபிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், 5 வசனங்கள் என்பதற்கு ஆயத்துன்னு சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு அரபு நாட்டுள்ள 5 வசனங்களை எழுதுன்னு சொன்னா அப்படி சொல்ல மாட்டார்கள். 5 வசனங்களுக்கு ஆயத்துன்னு சொல்ல மாட்டார். குர்ஆன்ல மட்டும்தான் என்ன செய்யும், ஆயா என்று உபயோகப்படுத்தப்படும். அப்படின்னா என்ன தெரியுமா, ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சி, ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சி, ஒவ்வொரு வசனமும் சிந்திக்க தூண்டுகின்ற விஷயங்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அத்தாட்சிகள் என்று சொல்லுகின்ற இடங்கள் எல்லாம் ஆயாத் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது இந்த விஷயங்கள் எல்லாம் எம்மை சிந்திக்க தூண்டினால்தான் நாம் குர்ஆனை படிக்கிற நேரத்தில் இது எம்மை மறுமைக்கு நெருக்க வேண்டும், பாவங்களை விட்டு எம்மை தூரமாக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த குர்ஆனை படித்தால் மட்டும்தான் நாம் சரியான கோணத்திலே சிந்திக்கிறோம் என்று அர்த்தம். உங்களுக்கு அழுகை வருகிறது என்று சொன்னால், உள்ளம் ததும்புகிறது என்றால், அதுதான் நம்ம குர்ஆனை சரியான முறையில் சிந்திக்கிறோம் என்பது அர்த்தம். அதை விட்டுவிட்டு நம்மை பெருமை தேட வைக்கிறது என்று சொன்னால், எமது ஆற்றல்களை இன்னொரு நிரூபிக்க வைக்கிறது என்று சொன்னால், நாம் தவறான கோணத்தில் சிந்திக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் பெயராலேயே நாம் திசை திருப்பப்படுவதை விட்டு எம்மை முதலில் காப்பாற்ற வேண்டும். எப்படி மார்க்கத்தின் பெயராலேயே நாங்கள் திசை திருப்பப்படுவதை விட்டும் காப்பாற்ற வேண்டும். காரணம், மார்க்கத்துக்கு வெளியுள்ள ஒரு விஷயத்தின் மூலம் ஒருவன் திசை திருப்பப்படுவான் என்றால் அவன் தெளிவோடு இருப்பான். ஒரு தெளிவு என்ன தெளிவு, நான் தவறான முறையில் திசை திருப்பப்படுகிறேன், நான் மார்க்கம் அல்லாத விஷயத்தின் மூலம் திசை திருப்பப்படுகிறேன், தௌபா செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அவனுக்கு. ஆனா மார்க்கத்தின் பெயரால் ஒருவர் திசை திருப்பப்படுவாராக இருந்தால் உள்ளம் என்ன செய்யும், புரியாததை அதை விளங்கிக் கொள்ளாது, தௌபா செய்ய வாய்ப்புகள் குறைவு என்ற நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த செயல் எம்மை மறுமையை நோக்கி நெருக்குகிறதா, ஆகிராவை நோக்கி நெருக்குகிறதா, எமக்கு இந்த மார்க்க விஷயமான செயல்களை இந்த செயலால் நான் தூண்டப்படுகிறேனா, இல்லை இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏதோ கிடைக்கிறது என்றாலேயே நீங்கள் நடுங்க ஆரம்பிக்க வேண்டும். நான் சோதிக்கப்படுகிறேன் என்ற உணர்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். எமது உள்ளம் அதை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இது மிக முக்கியம். இதனால்தான் கடந்த காலத்தில் வாழ்ந்த பல மார்க்க அறிஞர்கள் பிரபல்யத்தை சோதனையாக கருதினார்கள். பிரபல்யத்தை சோதனையாக கருதினார்கள். பிரபல்யம் என்று கிடைத்து விட்டாலேயே அது ஒரு சோதனை. பிரபல்யம் என்பதெல்லாம் ஒரு பெரிய நியமத்தாக என்ன செய்து விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. 5 பேருக்கு என்னை தெரிய வருகிறது என்றால் நீ சோதனைக்கு உன்னை உட்படுத்திக் கொண்டாய் அர்த்தம். உன் வாழ்க்கையில உனக்குள்ள எல்லா அமல்களை நீ பாதுகாப்பதற்குரிய ஒரு பெரிய சோதனை உனக்கு என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது, உன் இஹ்லாஸை பாதுகாப்பதற்கான பெரிய சோதனை வந்து விட்டது என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்ற அளவுக்கு நமது சிந்தனை என்பது நமது மறுமை நெருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சிந்தனையை தூண்டுகின்ற எல்லா இடங்களும், ஃபிக்ராவை தூண்டுகின்ற எல்லா இடங்களும் எதற்காக, இஅ்திபார்
படிப்பினை பெற வேண்டும், நாம் மாற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான முறையான கோணத்திலே சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கோணத்தில் தான் இதை புரிந்து கொண்ட அந்த சலஃபுகள், அந்த கடந்த கால வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போன நபித்தோழர்கள் எல்லாம் இதை புரிந்திருந்தார்கள். பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரக்அத்தானி முக்தஸிதத்தானி ஃபீ தஃபக்குர் கைரும் மின் கியாமி லைலா பிதூனி கல்ப். அதாவது ஒரு மனிதன் இரவிலே சிந்தித்த நிலையில், இறைவனை மனதில் உள்வாங்கிய நிலையில், இறைவனை பற்றி அந்த சிந்தனைகளை உள்வாங்கிய நிலையில் 2 ரக்அத்துக்கள் தொழுவது இதயம் இல்லாமல் இரவு முழுதும் தொழுவதை விட மிகவும் சிறந்தது என்று சொன்னார். சிந்தித்த நிலையில, இறைவனது விஷயங்களை அருள்களை சிந்தித்த நிலையில் 2 ரக்அத்துக்கள் தொழுவது நீங்கள் இரவு முழுதும் நின்று வணங்குவதை விட, கல்பில்லாம என்ன எடுக்கிறோம் நினைக்காம இரவு முழுதும் நின்று வணங்குவதை விட இந்த 2 ரக்அத் உங்களுக்கு என்னது சிறந்தது. காரணம், உங்களோட கல்பு என்ன செய்து ஹுதூர் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இமாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வலா யகுன் ஹம்மு அஹதிக்கும் ஆகிரு சூரா. சூரத்துடைய கடைசி உங்களது கவனத்திலே இருக்கக்கூடாது. இதே உங்கள் கவனமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு சூறாவுடைய கடைசி உங்கள் கவனமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, சூரத்து எப்ப முடியும், இந்த சூரா எப்ப முடியும், எப்ப கடைசி வசனம் வரும், முடிக்கிறது, இது உங்கள் ஹம்மாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்த சூரா எப்ப முடியும், அடுத்த சூரா எப்ப முடியும் என்று இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், வெள்ளிக்கிழமையில் நாம் எவ்வளவு காலமாக கஹ்ஃப் ஓதுகிறோம், எவ்வளவு காலமாக கஹ்ஃப் ஓதுகிறோம். இந்த கஹ்ஃபை படிப்பினை பெற்று ஓதி எத்தனை பேர் எம்எல்ஏ இருப்பார்கள். எப்படிப்பட்ட சூரா தெரியுமா, எவ்வளவு கருத்துக்களை உள்வாங்கிய சூரா தெரியுமா. நீங்கள் பொருள் உணர்ந்த அந்த சூறாவை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஓதுவீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் உங்கள் இதயம் என்ன செய்யும், நிச்சயமாக அசையும், நிச்சயமாக தழும்பும், நிச்சயமாக தடுமாறும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா அது. ஆனா நம்மளால முடியல. ஏன், இன்னைக்கு சூரா முடிக்கணும் என்றதுல நம்ம ஃபுல் கவனமா என்ன செய்ய விருப்போம். அப்துல்லா இப்னு அதாவது மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற மாதிரி, என்ன ஹம், எங்களுடைய முழு எண்ணம் என்ன, சூரா முடிச்சிட்டோமா, இதுதான் இருக்கும். அப்ப அவர்களுடைய சிந்தனையாக எது இருந்தது, சூரா முடித்தால் பெருமை, விளங்கி முடித்தால் அதுதான் உங்களை என்ன செய்யும், மறுமைக்கு நெருக்கும். இரவு முழுதும் தொழுது என்பது ஒரு பெருமை, ஒரு மன சந்தோஷம். ஆனா உங்களை என்ன செய்யாது, கொண்டு போய் நெருக்காது. உங்களை இறைவன் பக்கம், என் மறுமையின் பக்கம் நெருக்காது. எது உங்களை நெருக்கும், 2 ரக்காத்துக்கள் இறைவனை சிந்தித்த நிலையில் நீங்கள் தொழுகிறீர்களே, அதுதான் நெருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தா இப்னு அபி ரபாஹ் ஒரு தாபிஈ, அவரும் உபைதுல்லா இப்னு உமைர் என்கின்ற 2 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். சந்திக்க சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிரீனா, எங்களுக்கு அறிவிங்க, அஜப் அம்ரி, ஒரு மிக ஆச்சரியமான விஷயம், கான ஃபி ஹயாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நீங்க கண்ட ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான அம்ருஹு குல்லுஹு அஜபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களுமே ஆச்சரியமாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு முறை ஒரு இரவிலே எமது வீட்டுக்கு வந்தார்கள். வந்து என்னோடு உறங்குகிற நேரத்தில் சொன்னார்கள், தரீனி யா ஆயிஷ் அத்தஅப்பதுல் லயாலி, ஆயிஷாவே என்னை விட்டு விடுங்கள், இன்று இரவு நான் இறைவனை வணங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக இரவு என்ன செய்வார்கள், தொழுவார்கள். ஆனா அன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வளமைக்கு மாற்றமான நேரத்தில் என்ன செய்றாங்க, தொழணும்னு நினைக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தங்குகின்ற நாள் 9 நாளைக்கு ஒரு முறை தான் என்ன செய்யும், 9 மனைவிமார்கள். பகலிலே அவர்கள் சந்தித்துக் கொண்டாலும் எல்லோரும் பேசிக் கொண்டாலும் இரவிலே ஒரு தனித்துவமாக தங்கக்கூடிய நாள் ஒரு நாள் தான் வரும். அப்படி இருந்த ஒரு கன்னி பெண்ணாக இருந்து திருமணம் முடித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன யோசிக்கிறாங்க, இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை என்ன செய்யணும், வணங்கணும், இந்த நேரத்தில் ஹுதூர் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கணும்னு ஒரு நாள் என்ன செய்றாங்க, நினைக்கிறார்கள். வளமையாக வணங்கக்கூடியவர்கள். அப்பதான் சொல்றாங்க, தரீனி யா ஆயிஷா அத்தஅப்பதுல் லயாலி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்பு குர்பக் வ இன்னி உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், நான் உங்களுக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதே நேரம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள்.
நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அழகான ஒரு பதில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். ஃபகாமல் லைல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம யுஸல்லி எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள். எந்த அளவு தொழுதார்கள் தெரியுமா? ஹத்தா பல்ல தம்உஹு ஹத்தஹு வ லிஹ்யதஹு வ ஸத்ரஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள், கண்ணீர் வடிந்து கன்னம் வழியாக ஓடுகிறது, தாடி நலைகிறது, இதயம் நலைகிறது, அதாவது இதய பகுதி நலைகிறது, மடி ஹத்தா பல்ல தம்உஹு ஹிஜ்ரஹு மடி நலைகிறது. அவ்வளவு அழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற அளவுக்கு பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்ல வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அழுகையை கண்டுவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அத்தபுகி ஏன் அழுகிறீங்க? வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. உங்களுக்கு தான் ஆரம்ப பாவம் பிந்திய பாவம் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்ததுக்கு அல்லாஹ்வின் தூதரை ஏன் அழுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், லக்கத் உன்சிலத்தில் லைல ஆயா, எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் இன்று இரவு இறக்கப்பட்டது. வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. இதை யாரெல்லாம் ஓதி சிந்திக்கவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு வார்த்தையில சொன்னார்கள் அதே இடத்துல, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யததப்பர் ஃபீஹா. யார் அதுல படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லி இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்தனை உள்ளவர்களுக்கு அத்தாட்சி உண்டு என்ற வசனம் இறக்கப்பட்டது. இதை யார் ஓதி படிப்பினை பெறவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சிந்திப்பதன் மூலம் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன? நாம் படிப்பினை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சிந்தித்தார்கள். ரிசல்ட் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்று எழும்பி இரவு வணங்கி கண்ணால கண்ணீர் வந்து அதானுடைய சுபகுடைய அதான் வரைக்கும் விழித்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஒருவருடைய ஃபிக்ரா ஒருவரிலே வேலை செய்கிறது என்பதற்கான ஆதாரம். ஒரு சிந்தனை ஒருவரை அமுல்படுத்த வைக்கிறது என்பதற்கான ஆதாரம். ஒத்தனை அசைக்க வேண்டும், ஒத்தனை முற்படுத்த வேண்டும், ஒருவரை அதை அசைத்து சிந்தனையை தூண்ட வேண்டும். அதுதான் அன்புள்ள சகோதரர்களே, அது நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? நாம் அந்த மாற்றத்தை அடைந்திருக்கிறோமா? நாம் அந்த சிந்தனையை அடைந்திருக்கிறோமா என்று பாருங்கள். நிறைய பேருடைய பதிலாக இல்லை என்றுதான் என்ன செய்யும் இருக்கும். குர்ஆனை ஓதுவதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இரவு வளமையை விட தொழ வைத்திருக்கிறது, கண்ணால கண்ணீர் வர வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு முன்னால் மனைவி ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அழுதிருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்ததென்றால் எது காரணமாக இருக்கும்? சிந்தனை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த பிரசன்ட்டுடைய அதாவது கரண்ட்லி வாழ்ற வாழ்க்கையை விட்டு ஒருவனுக்கு பயணம் போக முடியும் என்றால் அது சிந்தனையால மட்டும்தான் என்ன செய்யும் போக முடியும். கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்துக்கோ. இந்த கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கு நீங்க அப்படி போற நேரத்தில் உலக விஷயங்களுக்கு போனீர்கள் என்றால் அந்த மஜ்லிஸை விட்டு எழும்புகிற நேரத்தில் நீங்கள் உலக ஆசையோடு எழும்புவீர்கள். ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், என்ன மாதிரி இருந்தேன், என்ன நிலைமை முன்னேறி இருக்குது, எப்படி முன்னேறினேன், இப்படி நீங்க யோசிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்க மஜ்லிஸை எழும்புற நேரத்தில் எப்படி எழும்புவீங்க தெரியுமா? உங்கள் இதய கோப்பையை முழுமையாக ஆசைகளால் நிரப்பிக்கொண்டு ஒரு வெறியோடு அடுத்த சம்பாதித்தலை நோக்கி நீங்கள் எழும்புவீர்கள். அதே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து நேர்த்து நான் செய்த பாவங்கள் என்ன, நான் செய்த தவறுகள் என்ன, தௌபா செய்து விட்டேனா, இன்றைக்கு நான் மாறாமல் இருக்கிறேனா, நாளை நான் மாறுவேனா, நான் இப்பொழுது மரணித்தால் என்ன என்ற சிந்தனையோடு அந்த மஜ்லிஸை விட்டு நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு என்ன செய்வீர்கள்? எழும்புவீர்கள். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பசித்த ஒருவருக்கு முன்னால அவருக்கு வாசனை ஊட்டக்கூடிய அமைப்பில் கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அழகான உணவு வைக்கப்பட்டிருந்தாலும் அதுல நஞ்சிருக்குது என்று சொல்லப்பட்டால் அவர் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அவர் பசி உள்ளவர், மிகவும் தேவை உள்ளவர், முன்னால இருக்குது, ஆனா சாப்பிட்டா உயிராபத்து என்ன செஞ்சிடும் வந்துவிடும் என்கின்ற அறிவு அவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். இதை போலதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தனக்கு முன்னால் இருப்பது மிக தேவையாக இருந்தாலும் இது என் மறுமை வாழ்க்கையை அளிக்குமா, என்னை தூரமாக்குமா, என்னை மறுமையை விட்டு தூரமாக்குமா என்கின்ற அந்த சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எமது சிந்தனை அல்லாஹு தஆலா எமக்கு எதிராக திருப்பி அதே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எவர்கள் இந்த சிந்தனையை கொண்டு இந்த உலகத்திலே தன் அறிவாற்றலை நிரூபிப்பதற்கு பாடுபட்டார்களோ அவர்கள் இருந்து அல்லாஹ் என்னத்தை வெளிப்படுத்துவான் தெரியுமா?
அறிவாற்றல் உள்ளவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அம்சங்களை அல்லாஹ் பேச வைப்பான். அறிவாற்றல் உள்ளவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அம்சங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பேச வைப்பான். அந்த நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, போய்விடக்கூடாது. இந்த சிந்தனை மூலம் நாம் அமல் செய்து ஒரு அடி இறைவனின் பக்கம் நெருங்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் தஆலா சிந்தனைகளை எமக்கு ஏற்படுத்த வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.